ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்ரா துரோ சேனல். பீட்ரூட் பொரியல் இந்த மாதிரி செய்து கொடுத்தீங்கன்னா எல்லாருமே வேணும்னு கேட்பாங்கங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பாத்திரத்தில் 1/2 டீஸ்பூன் மல்லியும் 1/2 டீஸ்பூன் சீரகமும் சேர்த்து வறுத்துக்கலாங்க. 1 நிமிஷத்துக்கு மட்டும் வறுத்து எடுத்துக்கோங்க. இது 1 நிமிஷத்துக்கு வறுத்ததும் இதோட 2 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை சேர்த்துக்கலாங்க. வேர்க்கடலை நான் வறுத்தது தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் பச்சை வேர்க்கடலை சேர்க்குறதா இருந்தால் முதல்ல வேர்க்கடலையே சேர்த்து வறுத்துக்கோங்க. வேர்க்கடலை 3/4 பதம் வறுபட்டு வந்ததும் அதுக்கப்புறமா மல்லியையும் சீரகத்தையும் சேர்த்து வறுத்துக்கோங்க. இதோட நான் வறுத்த வேர்க்கடலை சேர்த்துருக்கிறதுனால இது லைட்டாக சூடானதும் இதோட 4-5 கருவேப்பிலையும் சேர்த்துட்டு 2-3 வாட்டி கிளறி மட்டும் விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. பாத்திரத்தோட சூடுலேயே கருவேப்பிலை வறுபட்டு வந்துடுங்க. இப்போ இது நல்லா ஆறி வந்ததும் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு லைட்டாக குறப்பாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதே பாத்திரத்தில் 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் அதோட 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்து பொரிய விட்டுக்கலாங்க. கூடவே ஒரு வத்தலை 2ஆக கட் பண்ணி சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து பொரிய விட்டுக்கலாங்க. இது நல்லா பொரிஞ்சு வந்ததும் இதோட மீடியம் சைஸ் பல்லாரியில் ஒரு பல்லாரியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். பல்லாரியை கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதங்கி வந்ததும் இதோட 2 பெரிய கேரட்டை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கிராம் கணக்கில் 300 கிராம் அளவுக்கு இருக்கும். பீட்ரூட்டை சேர்த்ததும் 2 நிமிஷத்துக்கு இந்த எண்ணெயிலேயே வதக்கி விட்டுக்கலாங்க. பீட்ரூட் 2 நிமிஷத்துக்கு வதங்கி வந்ததும் இந்த பீட்ரூட்டுக்கு தேவையான உப்பை நம்ம இதோட சேர்த்துடலாம். உப்பு சேர்த்ததும் இதோட 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி ரொம்ப அதிகமாக சேர்க்காதீங்க. காய் சீக்கிரமாகவே வெந்து வந்துடும். கம்மியாகவே சேர்த்தா போதும். தண்ணி சேர்த்ததும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. உப்பு எல்லா இடமும் நல்லா மிக்ஸ் ஆகி வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததும் இதை 10 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வேக விட்டுடலாம். கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு வாட்டி லைட்டாக கிளறி மட்டும் விட்டுக்கோங்க. காய் நல்லா வெந்து வந்துடும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. காய் நல்லா வெந்து வந்துடுச்சு. காய் வெந்து வர்றதுக்கு நம்ம சேர்த்த தண்ணி கரெக்டாக இருக்குது பாருங்கள். தண்ணி அதிகமாக சேர்த்தோன்னா தண்ணி வற்றி வர்றதுக்கே ரொம்ப நேரம் ஆகிரும். இப்போ இந்த காயோடவே 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம வறுத்து பவுடர் பண்ணின அந்த வேர்க்கடலை பொடியையும் இதோட சேர்த்துடலாம். நீங்கள் இந்த வேர்க்கடலை பவுடரை கொஞ்சம் அதிகமாக செய்கிறதா இருந்தால் கூட செய்து வச்சுக்கலாங்க. செய்துட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. தேவைப்படும் போது எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மசாலா எல்லாமே சேர்த்ததும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காயும் சேர்த்துடலாம். சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தோன்னா சூப்பரான பீட்ரூட் பொரியல் ரெடி. ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.